ஹலோ கோவை மக்களே, நம்ம ப்ரோசோன் மாலில் பாத்தீங்கன்னா புத்தகங்களை எடை போடும் வித்தியாசமான புத்தக கண்காட்சி. கோவை ப்ரோசோன் மாலில் கதை கார்னிவல் புத்தக திருவிழா வாசகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு. கோவை ப்ரோசோன் மாலில் விலை அல்ல எடையால் புத்தகங்கள் விற்கப்படும் சிறப்பு புத்தக கண்காட்சி கதை கார்னிவல் ஜூன் 20 முதல் ஜூலை 6 வரை நடைபெறுகிறது. 1 கிலோ புத்தகம் ரூபாய் 549 என்ற விலை திட்டத்தில் வாசகர்கள் தங்கள் விருப்பமான புத்தகங்களை எடை போட்டு வாங்கும் வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. புத்தக விற்பனையை தவிர இவ்விழாவில் வாரந்தோறும் நேரடி கதை படைப்பு பட்டறைகள், குழந்தைகள் விரும்பும் கதாபாத்திரங்களுடன் சந்திப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் வாசகர்கள் அனைவருக்கும் கதைகள் மீதான ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் இவ்விழா வடிவமைக்கப்பட்டுள்ளது. கதைகள் வாசிக்கப்படுவதோடு மட்டும் அல்லாமல் உணரப்பட வேண்டியவை, வாழப்பட வேண்டியவை என விழா ஏற்பாட்டாளர்கள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். இந்த புத்தக திருவிழா குடும்பங்களுக்கும் புத்தக ரசிகர்களுக்கும் நிச்சயமாக சுவாரஸ்யமான அனுபவமாக அமையும். இலவச நுழைவு கொண்ட இவ்விழா குடும்பங்களுக்கும் இளம் வாசகர்களுக்கும் தவறாமல் காண வேண்டிய ஒரு மகிழ்ச்சி மிக்க இலக்கிய திருவிழா என்பதில் சந்தேகம் இல்லை. நான் இப்போ தான் என்டர் ஆகிருக்கோம். ஆக்சுவலி எல்லா மாதிரியான புக்ஸும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, வர்ஸ்டைலாக இருக்குது. எல்லா வயசுக்காரங்களும் பார்க்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் பேத்தியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவள் ஷீஸ் ஜஸ்ட் 6 months old. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட புக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி எடுக்கலாமே அப்படின்னு இப்போ தான் பார்த்துட்ருக்குறோம். நிறைய நல்லாயிருக்கு. நிறைய குட்டி பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போல. ஏகப்பட்ட புக்ஸ் எல்லோரும் கையில் வச்சிட்ருக்குறாங்க. இன்னும் நிறைய பெரியவங்களாம் வந்தால் நல்லாயிருக்கும். புக் ரீடிங் இஸ் அ வெரி குட் ஹாபி. நம்ம டைம் நல்லா போகும், நாலேஜை கொஞ்சம் வளர்த்துக்கலாம். இன்னும் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி இது எங்கேயும் ஆடில் பார்க்கல, ஜஸ்ட் உள்ளே என்டர் பண்ணோம், பார்த்துட்டு நல்லா இருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் இந்த மாதிரி புக்ஸ் ரீடிங் வாசிப்பது எந்த அளவுக்கு மேடம்? புக்ஸ் ரீடிங் இன்னும் நம்ம ஊரில் அதிகம் பண்ணணும். நிறைய இந்த மாதிரி ஷோஸ் வைக்கணும், இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடணும். கொஞ்சம் காஸ்ட்டு நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் அட்ராக்ட் பண்ண புக்ஸ் ரீடிங்கை ஜாஸ்தி பண்ணணும். ஏன்னா அதுதான் மூளை டிஜிட்டல் வேர்ல்டில் இப்போது எல்லாருக்கும் பிரெயின் ராட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மூளை க்ரியேட்டிவிட்டியே சுத்தமாக குறைஞ்சி போச்சு. முன்னே இருக்கிறவங்களோட இப்போ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது பழைய மாதிரி மாறணுன்னா அந்த டிஜிட்டல் ஏரியாவில் அங்கேயே அதிலே உட்காந்துட்டே இருக்கிறாம கொஞ்சம் இந்த ஹார்ட் காப்பி புக்கெல்லாம் இப்போ எல்லாமே வந்துருச்சு, செல்லுலே வந்துருச்சு. இருந்தால் கூட புக்கை எடுத்து படிக்கணுன்ற அந்த ஹேபிட் வரும்போது நம்ம வேறு ஒரு உலகத்துக்கு நம்ம போயிடுவோம். நம்ம நல்ல டைமாக நம்ம நாலேஜ் நல்லா வளரும். ஸோ இன்னும் பெட்டராக இருப்போம். ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம். ஒரு நல்ல ஹேபிட்டை கொண்டு வரணும். இந்த சின்ன வயசுலேயே எல்லாம் பசங்கள்லாம் அப்பா அம்மா அதை பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. அவங்களும் படித்தாங்கன்னா அவங்கள பார்த்து தான் குழந்தைங்க பழகும். ஸோ அப்பா அம்மாவும் பண்ணணும், அதை பார்த்து குழந்தைங்க நிறைய படிக்கணும். இன்னும் பெட்டரான இந்தியா இன்னும் வரணும். தேங்க்யூ. இல்லை, எங்களுக்குமே புக்ஸ் பற்றி நாலேஜ் இல்லைங்க. இல்லை அவங்க சும்மா இந்த புக்ஸை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ புக்ஸ் போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க மேடம். அந்த அளவுக்கு பேச வராது. சும்மா புக்ஸ் எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது. நிறைய ரைம்ஸ் வச்சு புக்ஸ் இருக்குது. அது மாதிரி சவுண்டு வர மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ ரொம்ப ப்ரீகேஜி, ரொம்ப அதை விட சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்லைன் இதில் இன்றைக்கி புக்ஸ் எந்த அளவுக்கு ரீடிங்காக இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் பார்த்து பண்ணிக்கிறாங்க. ஆமாம். புக்ஸ் படிப்பு வாசிப்பு அதிகமாக இருக்கா கம்மியாக? இது இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. எல்லாருமே ஆன்லைனில் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஐஸ்க்கு இதாகிற மாதிரி தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன புக்ஸ் வாங்குறீங்க? நாங்கள் எங்கள் சைல்டு ப்ரீகேஜி தான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரைம்ஸு, அதுக்கப்புறம் ஏபிசிடி அந்த மாதிரி வாய்ஸ் வச்சு சொல்கிற மாதிரியெல்லாம் வாங்கியிருக்கோம். இந்த புக் ஸ்டால் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஒரு பயனுள்ளதாக இருக்குது. பயனுள்ளதாக இருக்குது.